அன்னக்கரண்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 6 எடுத்துக்கோங்க, பூண்டு 5 பல்லு உரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பிரண்டை எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். பிரண்டை கிளீன் பண்ணும்போது கையில் நல்லெண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா புளி தண்ணி தடவிக்கோங்க, இல்லைன்னா கை ரொம்ப அரிக்கும். இது பிஞ்சு தண்டு, தோல் உரிக்க முடியாது, அதனால இதை அப்படியே புளி தண்ணியில் போடுங்க. இது அடித்தண்டு, இதை ஒவ்வொரு சைடும் கத்தி வச்சு உரிச்சிடுங்க. உரிச்சதை புளி தண்ணியில் போட்டுட்டே வாங்க. பிரண்டை சாப்பிட்டா எலும்புக்கும் மூட்டுக்கும் ரொம்ப நல்லது. மூலம் இருக்கிறவங்க பிரண்டையை சாப்பிட்டா மூலத்தில் வர ரத்த கசிவு நின்றுடும், கல்லீரல் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும், குடலில் இருக்க பூச்சியை அழிச்சிடும், பிளட்டை சுத்தப்படுத்தும். சுளுக்கு வந்த இடத்துல இந்த பிரண்டை சாறு, உப்பு, புளி எல்லாமே சேர்த்து வச்சா சுளுக்கு போயிடும். பிரண்டை சாறு நரம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரண்டை துவையல் செய்ய ஆரம்பிக்கலாம். கெடாய் சூடானதும் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் உளுந்த பருப்பு போடுங்க. உளுந்த பருப்பு இப்ப செவந்துருச்சு. இப்ப காஞ்ச மிளகா போடுங்க. மிளகா வதங்கிட்ட உடனே பூண்டு போட்டு வதக்கி விடுங்க. பூண்டு பொன்னிறமா மாறினதும் பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பிரண்டை வதங்கிருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆற விடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிடுங்க. அரைக்கும் போது கல்லுப்பு தேவையான அளவு போடுங்க. ஒரு 2 கல்லுப்பு போட்டா போதும். இப்போ பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம அன்னக்கரண்டி சேனல். சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க. தேங்க்யூ.